தமிழ்நாட்டை ஆள்வதைப் போல நினைத்துக் கொண்டு ஆளுநர் போட்டி அரசை நடத்தி கொண்டிருப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் என் ரவியின் அவதூறு பேச்சை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கி. வீரமணி தமிழ்நாட்டிற்கான நிதியை ஒதுக்காமல் வஞ்சிப்பதாகவும் ஆளுநரை ஒரு கருவியாக பயன்படுத்தி RSS பிரச்சாரத்தை நடத்துவதாகவும் விமர்சித்தார். டெல்லி அரசாங்கத்தினுடைய CID அவர், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த அவருடைய ஏஜென்ட், அவர் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு பார்த்து சொல்லணும்னு. ஆனால் இவர் அதையும் தாண்டி ஏதோ தமிழ்நாட்டையே ஆளுவதைப் போல தன்னை கற்பித்து கொண்டு ஒரு போட்டி அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் K. பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்றனர். இதேபோல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திராவிடர் கழகத்தினர் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.